சட்டமன்ற தேர்தல் சூழ்ச்சிக்காரர்கள் சுற்று போடுகிறார்கள் சுதாரித்தோப்பல் தமிழனமே அப்படிங்கிற தலைப்பில நாம ஒரு மாபெரும் விழிப்புணர்வு எழுச்சி பேரணி, இது வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேரணியை முன்னெடுத்திருக்கிறோம். டாக்டர் எஸ் கே சாமி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர், உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவராகிய எனது தலைமையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 336 தன்னார்வலர்கள் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவர்களை வைத்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களோட சேர்ந்து வருகிற 2024 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த வாக்காளர்கள் சூழ்ச்சி குடியில சிக்கி இருக்காங்க. அவர்களை எப்படியா மயக்க வைக்கிறதுக்கு, அவங்களை மயக்கி அவங்க வலையில விழ வைக்கிறதுக்காக பல பிரமாண்டமான வித்தைகள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. சில நடிகர்கள், சில அரசியல்வாதிகள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர்கள் சூழ்ச்சிக்குடியில சிக்கி சின்னாபண்ணம் ஆயிடக்கூடாது இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சூழ்ச்சிக்காரர்கள் சுற்று போடுகிறார்கள் சுதாரித்தோப்பல் தமிழக வாக்காளர்களே என்ற தாரக மந்திரத்தோட எங்களோட பயணம் முழுமையா அமையுது. நேர்மையான வாக்குப்பதிவு ஏன் வேணும் அப்படின்னா, உங்க நேர்மையான வாக்குப்பதிவு தான் நாளைக்கு இந்த லஞ்சம், ஊழல், முறைகேடு உள்ளிட்ட அத்தனை சட்டவிரோத காரியங்களையும் தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் புரிய வச்சு, இந்த சிக்கல் சூழ்ச்சிகள்ல தான் சிக்காம எல்லா நிர்வாகத்தோட ஒத்துழைப்போட எங்களோட அந்த பயணங்கிறது பாத்தீங்கன்னாக்கா வாக்குரிமையை தமிழினத்தின் மானம் மரியாதை இந்த சூழ்ச்சியாளர்கள் சிக்கி சின்னாபனப்பட்டு நாளைக்கு உங்களோட உரிமை என்னன்னே கேட்க முடியாத அளவுக்கு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு, தமிழினம் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில எத்தனையோ தலைவர்கள் தங்களது இன்னுயிரை தியாகம் செஞ்சு நமக்கு இந்த உரிமையை வாங்கி கொடுத்துருக்காங்க. மாநில உரிமைக்காகவும் தமிழுக்காகவும் எத்தனை பேர் இன்னுயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. அத்தனை பேரோட தியாகத்தையும் எடுத்து கூறி வரும் தேர்தலில் 100% நேர்மையா வாக்களிங்க. 100% வாக்குரிமை உள்ளவர்கள்லாம் வாக்குச்சாவடி சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்த உள்ளோம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் டாக்டர் எஸ் கே சாமி, தலைவர், உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம். சொல்ற மாதிரி ஒரு பெரிய மெகா மீட் வச்சிருக்கோம். அது திருச்சியில ரொம்ப பிரமாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்களையுமே இன்வைட் பண்ணியிருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே, மாநில உரிமைக்காக போராடக்கூடிய தலைவர்கள், கட்சிகள் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம். அதை பார்ட்டிசிபேட் பண்ண கட்சிகளை அவங்க பிரதிநிதித்துவத்தை அங்க முக்கியத்துவம் படுத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க. நாங்க எப்படின்னா இது காமன் டாஸ்கா செயல்படுறோங்க. எல்லா அரசியல் கட்சியோட ஆதரவும் எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்களோட அந்த கான்செப்ட்ல நாங்க வலுவாம இருக்கோம். எல்லா அரசியல் கட்சியோட ஆதரவும் எங்களோட அந்த 100% முழுமையா நேர்மையான வாக்குகளை முன்னிறுத்தி நாங்க செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிருக்கோம்.